வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் சசிகலா தலைமை இதுவரை பார்த்ததே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆன அப்புறம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி இப்போ பொதுச் செயலராக இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சசிகலானானதான்ற மாதிரி ரீசெண்டாக எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சசிகலா தயவுனால தான் முதலமைச்சர் ஆனார். அப்படியே கட்சியை கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. வேறு யாருமே பார்த்திங்கன்னா கட்சியில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஓபிஎஸ் கூட தன்னை முன்னிலைப்படுத்தலை. அதனால தான் எளிதாக எடப்பாடி பழனிசாமியில் கட்சி கைப்பற்ற முடிச்சு. சசிகலாவை தோற்கடிச்சிட்டு கட்சியை கைப்பற்றல. சசிகலா சிறையில் இருந்ததால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக கட்சியை கைப்பற்ற முடிச்சு. டெல்லியோட ஆதரவு இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா ஒருவேளை பார்த்திங்கன்னா அவங்க தலைமை கீழே அதிமுக வரும்போது ஜெயலலிதா எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கட்சி. ஸோ இது சில முன்னாள் அமைச்சர்களே பார்த்திங்கன்னா சசிகலாவை தலைமையை கொண்டு வரதுக்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. டிசம்பருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுன்றாங்க. எதனால் இந்த முடிவு டிசம்பருக்குள்ளேனா தொடர் தோல்வி, இந்த சட்டமன்ற தேர்தலின் தோல்வின்றப்போ மிகப்பெரிய லெவலில் அதிமுக மீண்டு வர்றது கஷ்டம் ஆயிரும். 2026 ஜெயிக்கணும்னா சசிகலாவையும் உள்ளே கொண்டு வரணும். சசிகலா அட்லீஸ்ட் அடிப்படை உறுப்பினர் பதவியாச்சும் உள்ளே கொண்டு வந்தால் தான் சசிகலா பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களோட ஆதரவு வாக்குகளும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கின்ற மாதிரி சில முன்னாள் அமைச்சர்கள் ரகசிய சந்திப்பு நடத்தி பேசுனதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சீக்கிரம் அமைட்டாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் டிடி தினகரன் செங்கோட்டையன் சந்திப்பு நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் அது மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் டிடி தினகரன் அண்ணாமலை சந்திப்பு நடந்ததாக வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் டிடி தினகரன்ட்ட கேட்கும்போது நீங்கள் செங்கோட்டையன் சந்திச்சிக்கலாம் கேட்கும்போது செங்கோட்டையன் சொல்லிட்டார்ல சந்திக்கலைன்னு சொல்லிட்டு, ஸோ சந்திக்கலைன்ற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் சந்திப்பு நடந்ததா நல்லா விவரம் அறிஞ்சவங்க பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி தினகரன் சந்திச்சிருக்காங்கன்ற மாதிரி அதிமுக உள் கட்சி விவகாரத்தை பற்றி பேசியிருக்கதான் சொல்கிறாங்க. இதில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.